ஐந்தாவது அணுவாகம். भोर्भुवस्सुवरिति वा एतास्तिस्रो व्याहृतयः तासामुखस्मैतां चतुर्थीम् माहाचमस्य प्रवेदयते मह इति तद्ब्रह्म स आत्मा अङ्गान्यन्या देवताः भूरिति वा अयं लोकः भुव इत्यन्तरिक्षम् सुवरित्यसौ लोकः मह इत्यादित्यः आदित्येन वाव सर्वे लोका महीयन्ते நான்காவது அணுவாகத்தில் பிரார்த்தனையை முடித்ததற்கு பிறகு இந்த ஐந்தாவது அணுவாகத்தில் உபாசனையை சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம். இங்கு செய்யப்படுகின்ற உபாசனைக்கு வியாகிருதி உபாசனம் என்று பெயர். வியாகிருதி என்றால் என்ன, அதனுடைய பொருள்கள் அதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். பிரம்மாவால் முதலில் உச்சாரம் செய்யப்பட்ட சப்தத்திற்கு வியாகிருதி என்று பெயர். அது 3 சொற்கள், 3 சப்தம், பூஹு புவக சுபக என்பது. இந்த 3 சப்தமே மங்கள சொரூபமானது. இந்த சப்தமே மங்களத்தை குறிக்கின்றது. பிறகு வேறு ஒரு ரிஷி, மாகாசமஸ்யக என்ற ரிஷியானவர் மகக என்ற வியாகிருதியை கொடுத்தார். ஆகவே பிரசித்தமாக பூர்புவ சுவக என்பது எல்லா இடத்திலும் இருக்கும். சில இடங்களில் மகக என்ற வியாகிருதியும் வரும். இந்த சப்தத்துக்கு பொருள் கிடையாது. இந்த சப்தம் மங்களத்தை குறிக்கின்றது. பிறகு வியாகிருதி என்றால் என்ன என்பதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். எப்படி தியானம் செய்யப்படுகிறது என்றால், பூர்புவ சுபக என்ற 3 மந்திரத்தில் 3 தேவதைகள் ஏற்றி வைக்கப்படுகின்றது. நமக்கு ஆச்சரியமாக தெரியலாம், எந்த ஆலம்பனத்தில் எந்த ஒரு தேவதையை நினைக்கின்றோமோ அந்த ஆலம்பனம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்று. இங்கு பூர்புவ சுபக என்ற சப்தம், அந்த சப்தத்தில் தேவதைகளை எப்படி நினைப்பது என்று தோன்றலாம். ஆனால் வேத அத்தியனம் செய்தவனுடைய மனதில் சப்த பிரபஞ்சம்தான் இருக்கும். வேதத்தையே ஓதி ஓதி வருகின்றவனுக்கு எப்பொழுதுமே அந்த சப்தங்கள் தான் மனதில் இருக்கும். ஆகவே ஒரு பொருளை நினைப்பதை காட்டிலும் அவனுக்கு சப்தத்தை நினைப்பது சுலபம். மனதில் சப்தம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே பூ புவ சுவக என்பது எத்தனையோ லட்சம் முறை அவன் சொல்லியிருப்பான்.
அந்த சப்தத்தில் அந்தந்த தேவதைகளை பார்த்தல். இதில் பூர் புவ சுவக என்ற 3 சப்தத்தில் 3 தேவதைகள் அங்கமான தேவதைகள். அங்கம் என்றால் பகுதி, பார்ட். பிறகு மகக என்ற வியாகிருதியில் அங்கி தேவதை. அங்கி என்றால் அங்கத்திற்கு காரணமானவர் அல்லது அங்கத்திற்கு தலைவனாக இருக்கின்ற தேவதை. இவ்விதம் ஒரு உபாசனையில் 4 தேவதைகள் வரும். 3 தேவதைகள் அங்க தேவதை, ஒரு தேவதை அங்கி தேவதா. இதில் ஒரு உபாசனையை சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். பூரிதிவை அயம் லோகக. அயம் லோகக என்றால் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த லோகம், இந்த உலகத்தையே பூகு என்ற சப்தத்தில் பார்க்க வேண்டும். அப்போ மாணவனுடைய மனதில் பூகு என்ற சப்தத்தை நினைச்ச உடனே எதை நினைக்கணுமா? இந்த அகில பிரபஞ்சத்தையும் நினைக்க வேண்டும். பிறகு புவக இதி அந்தரிக்ஷம். புவக என்ற வியாகிருதியில் அந்தரிக்ஷம், இடையில் இருக்கின்ற இடைவெளிகள். சுவக இதி அசௌலோகக. சுவக என்ற வியாகிருதியில் அந்த லோகம், அதாவது சொர்க்கலோகம். மகக இதி ஆதித்யக. மகக என்ற வியாகிருதியில் ஆதித்யன், சூரிய தேவதா அல்லது சூரியன். பிறகு ஒவ்வொரு உபாசனையிலும் எதற்காக அந்த தேவதை மகக என்று சொல்லப்படுகிறது என்பதற்கு காரணம், அதே காரணம் வருகின்றது. ஆதித்யேன வாவ சர்வே லோகா மகீயந்தே. ஆதித்யனால் தானே எல்லா லோகங்களும் மகீயந்தே என்றால் வளர்கின்றது, பெருமைப்படுத்தப்படுகிறது அல்லது விளங்குகின்றது, மகிமைப்படுத்தப்படுகின்றது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோம்? 3 லோகங்களையும் பிரகாசிக்கின்ற முக்கியமான லோகம் அல்லது தேவதை ஆதித்யன். ஆதித்யன் என்றால் சூரியன். மற்ற தேவதைகளெல்லாம் பூர் புவ சுவக என்ற வியாகிருதியில் செய்யப்படுகின்ற தேவதையெல்லாம் அங்கங்கள். இது அங்கியாக இருக்கின்றது. இவ்விதம் ஒரு உபாசனை முடிகின்றது. இனி அடுத்த உபாசனை. முதல் உபாசனை எதை குறித்தது? லோகத்தை குறித்தது. ஆகவே அதிலோகம். அதி என்றால் லோக சம்பந்தமானது, உலக சம்பந்தமான வியாகிருதி உபாசனம் முதல். இனி இரண்டாவது. பூரிதி வா அக்னிஹி. புவ இதி வாயுஹு. சுபரித்யாதித்யஹ. மக இதி சந்திரமாஹ. சந்திரமசா வாவ சர்வாணி ஜோதி கும்ஷி மஹீயந்தே. பூரிதி வா ரிச்சக. புவ இதி சாமானி. சுபரிதி யஜுகும்ஷி. மக இதி பிரம்ம. பிரம்மணா வாவ சர்வே வேதா மஹீயந்தே. பூரிதி வை பிராணஹ. புவ இத்யபானஹ.
சுபரிதி வியானக மக இத்யன்னம் அன்னேன வாவ சர்வே பிராணா மஹீயந்தே தாவா ஏதாஸ்சதஸ்ரஸ்சதுர்தா சதஸ்ரஸ்சதஸ்ரோ வியாஹ்ருதயः தாயோ வேத ச வேத பிரம்ம சர்வேஸ்மை தேவா பலிமாவஹந்தி பூரிதிவா அக்னிஹி. இரண்டாவது தியானம் ஜோதி தேவதா, ஒளி சம்பந்தமான தேவதைகள் அல்லது அதிதெய்வம் தேவதைகள் சம்பந்தமான தியானம். இந்த இரண்டாவது தியானத்தில் பூஹு இதிவை அக்னிஹி, பூஹு என்ற வியாகிருதியில் அக்னியை பார்க்க வேண்டும். அக்னி என்றால் இங்கு அக்னி தேவதா, அக்னி தத்துவத்தை பார்க்க வேண்டும். புவக இதி வாயுகு, புவக என்கின்ற வியாகிருதியில் வாயு தத்துவத்தை, வாயு தேவதாவை பார்க்க வேண்டும். சுவக இதி ஆதித்யக, சுவக என்ற வியாகிருதியில் ஆதித்யன் சூரிய தேவனை பார்க்க வேண்டும். இந்த மூன்றும் அங்க தேவதைகள். பிறகு அங்கி தேவதையாக வருவது எது? மகக இதி சந்திரமாகா. சந்திரமாகா என்றால் சந்திரன், மூன், நிலா. இதை பார்த்தால் நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். என்ன சந்தேகம் வரணும்? முதல் தியானத்தில் ஆதித்யனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கிடைச்சது? அவர் மககன்னு சொல்லி ஒரு அங்கியாக இருந்தார். மூன்று லோகத்தையும் மகியந்தே, மூன்று லோகத்தையும் பெருமைப்படுத்துகின்ற ஆதித்யனாக இருந்த தேவதை இந்த மந்திரத்தில் என்னாச்சு, அல்லது இந்த தியானத்தில் என்ன நிலை அவருக்கு வந்துவிட்டது? அவர் ஒரு அங்க தேவதையாக வந்துவிட்டார். இதில் அக்னி, வாயு, ஆதித்யன், சூரியன் இவர்களெல்லாம் அங்க தேவதை. பிறகு இவர்களையெல்லாம் ஒளிப்படுத்துவது, பெருமைப்படுத்துவது யாருன்னா சந்திரக. சந்திரகன்னு சொன்னால் மூன், நிலா அப்படின்னு சொல்லி. இது எப்படி இருக்குது தெரியுமோ? சூரியன் உயர்ந்ததா சந்திரன் உயர்ந்ததான்னு கேட்டால் அதிக வெளிச்சத்தை உடையதா அல்லது பெரியதான்னு கேட்டால் சந்திரன்னு சொன்னான். காரணம் என்னன்னு கேட்டால் இரவில் சந்திரன் தானே வெளிச்சத்தை கொடுக்குது. ஆகவே சூரியன் இல்லாத நேரத்தில் சந்திரன் கொடுக்கறதுனால சந்திரன் உயர்ந்ததுன்னு சொல்கிறது போல இருக்கின்றது. அந்த சந்திரனுக்கே ஒளி எங்கிருந்து வருகின்றது என்றால் சூரியனிடமிருந்து தான் வருகின்றது. ஆகவே நம்மளுடைய அனுபவத்தில் சூரியன் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல உபனிஷத் என்ன சொல்கின்றது? சந்திர தேவனை சொல்கின்றது. அதற்கு காரணம் நம்முடைய சயின்ஸினுடைய அடிப்படையில் சாஸ்திரம் பேசவில்லை. தேவர்களுக்குள்ளேயே சந்திரனை அதிஷ்டானமாக கொண்ட தேவதைக்கு மிக மிக சக்தி அதிகம். அந்த தேவதை நம்முடைய மனதோடு ஒப்பிடப்படும். அதனால தான் மூணினுடைய மூமெண்ட்டுக்கும் மனசுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கிறத நீங்கள் அறியலாம். ஏதாவது பௌர்ணமியோ அமாவாசைன்னா அவர் அப்படி தான் இருப்பார், பேசுவார்னெல்லாம் சொல்லுவார்கள். காரணம் என்ன தெரியுமோ? மனதுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது.
நம்முடைய எல்லா உறுப்புக்கள்லையும் உயர்ந்தது எதுன்னா மனம். அந்த மனதுக்கே அதிஷ்டான தேவதை அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. நம்முடைய விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில் இங்கே நம்ம பார்க்கக்கூடாது. சாஸ்திரம் தேவதைகளை பற்றி பேசுகின்றது. ஆதித்யன், வாயு, அக்னி இவர்களுக்கெல்லாம் சந்திர தேவன் உயர்ந்தவர். சந்திர தேவனால் இந்த தேவதைகளெல்லாம் செயல்படுகின்றது. இந்த தேவதைகளுக்கெல்லாம் சந்திரன் ஹெட்டாக இருப்பாரோ என்னமோ, இதெல்லாம் சாஸ்திரத்தினுடைய உபதேசம். நம்முடைய அனுபவத்தில் பார்த்து சூரியன் ஏன் அங்கே போனார்னு கேட்கக்கூடாது. இது சாஸ்திரத்தினுடைய அடிப்படை. பிறகு சந்திரமசாவாவ சர்வாணி ஜோதிகும்ஷி ஜோதிம்ஷி மகீயந்தே. சந்திரமசா என்றால் சந்திர தேவனால், சர்வாணி ஜோதிம்ஷி எல்லா ஜோதிகளும் எதெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கின்றதோ அல்லது பிரகாசத்தை கொடுக்கிற தேவதை இருக்கின்றதோ அவைகளெல்லாம் சந்திரனுடைய அனுகிரகத்தினால் தான் செயல்படுகிறது. இப்போ சந்திர தேவனால் தான் மற்ற தேவதைகள், ஒளி கொடுக்கின்ற தேவதைகள் செயல்படுகின்றது என்பதுதான் இதனுடைய சாரம். இது இரண்டாவது உபாசனம். இதே போல அடுத்த 2 உபாசனம் வருகின்றது. ஒரே ஆர்டர் தான். மொத்தம் 4 வியாகிருதிகள் இருக்கின்றது. ஒவ்வொரு இடத்திலையும் தேவதைகள் மாற்றப்படுகின்றது. அவ்வளவுதான். இனி அடுத்த வியாகிருதிக்கு செல்வோம். அடுத்த உபாசனம் பூரிதிவா ரிச்சக. இது அதிவேதம். முன் நாம் பார்த்தது அதிலோகம். அதி என்றால் சம்பந்தமான, லோகம் சம்பந்தமானது. இரண்டாவது தேவதை சம்பந்தமானது அல்லது ஜோதி சம்பந்தமானது. மூன்றாவது வேதம் சம்பந்தமான உபாசனை. இப்போ இங்கே மாணவன் என்ன செய்யணும்? பூகு என்ற சப்தத்தை கேட்டவுடனே ரிக் வேதத்தை அவன் நினைக்க வேண்டும். ரிக் வேதத்தையே தியானம் செய்ய வேண்டும். இங்கு வேதமே எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த முழு வேதமே சப்தாத்மகம், தேவதா ரூபம். ஆகவே ரிக் வேதம், ரிச்சக என்றால் ரிக் வேதம், எது பூகு என்று தியானிக்கப்பட வேண்டும். பூகுங்கிற சப்தத்தை கேட்டவுடனே ரிக் வேதம் மனதில் வர வேண்டும். இனி அடுத்ததெல்லாம் நம்ம சொல்லிடலாம். புவக இதி சாமானி. புவக என்ற சப்தத்தில் சாமவேதம். சுவக இதி யஜுகும்ஷி. யஜுகும்ஷி என்றால் யஜுர்வேதம். இங்கெல்லாம் மந்திரங்கள். ரிச்சகன ரிக் மந்திரம், சாம மந்திரம். சாம மந்திரம்னு ஒன்று கிடையாது. ரிக் மந்திரம், யஜுர் மந்திரம். அது கீதத்தில் இருந்தால் அது சாமம். ஆகவே சாமானி, சாமவேதம். சுவக இதி யஜுகும்ஷி, யஜும்ஷி, யஜுர்வேதம். பிறகு 3 வேதங்களே அங்கம்னு சொன்னா, இந்த வேதங்களுக்கே அங்கியா இருக்கிறது யாருன்னு சொன்னா மகக இதி பிரம்ம. இந்த இடத்துல பிரம்ம என்ற சொல்லுக்கு பொருள் ஓங்காரம். பிரம்ம என்றால் ஓங்காரம். பிரம்ம என்பதற்கு பல பொருள்கள் இருக்கின்றது. இந்த இடத்தில் பிரம்ம என்றால் ஓங்காரம். இப்ப நமக்கு புரியும். பிரம்மணாவாவ சர்வே வேதா மகீயந்தே. ஓங்காரத்தினால் எல்லா வேதங்களும் மகிமைப்படுத்தப்படுகின்றது, பெருமைப்படுத்தப்படுகின்றது. காரணம் என்ன? எல்லா வேதத்தினுடைய சாரமே ஓங்காரம். அதோடு ஓங்காரம் என்பது சகுண பிரம்மத்தையும் நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கின்றது. இவ்விதத்தில் ஓங்காரத்திற்கு பலவிதமான பெருமைகள் இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் பிறகு நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சீக்ஷாவல்லியில் ஓங்கார உபாசனை இருக்கின்றது. அங்கு ஓங்காரத்தினுடைய பெருமையை பார்ப்போம். பிறகு நம்ம கீதையில் பார்த்திருப்போம். மாண்டூக்கிய உபனிஷத்துக்குள்ளே போனால் ஓங்காரத்தை எடுத்துக்கொண்டே விசாரம் செய்ய இருக்கின்றோம். ஆகவே ஓங்காரத்தினுடைய பெருமை சாஸ்திரத்தில் பிரசித்தம். அதனால தான் எந்த வேதத்தை சொல்பவர்களாக இருந்தாலும் ஓங்காரத்துடன் வேதம் துவங்கப்படுகின்றது, ஓங்காரத்துடன் வேதம் முடிவடைகின்றது.
சமஸ்கிருதத்தில் ஓம் என்று சொன்னாலே எஸ், ஆமாம் என்று அர்த்தம். அதை பற்றியெல்லாம் நாம் பிறகு பார்க்க இருக்கின்றோம். ஆகவே 3வது தியானத்தில் 3 வேதங்கள் எடுத்துக்கொண்டு தியானிக்கப்படுகின்றது. அந்த 3 வேதங்களுக்கு ஆதாரமாக பெருமைப்படுத்துவதாக இருப்பது ஓங்காரம். இனி நாம் 4வது தியானத்திற்குள் செல்லலாம். பூரிதிவை பிராணக. இந்த 4வது அதிப்பிராணம், பிராணன் சம்பந்தமான தேவதைகள் அல்லது விஷயங்களை எடுத்துக்கொண்டு தியானம் செய்யப்படுகின்றது. பூஹு வை பிராணக. பூஹு என்ற சப்தத்தில் பிராணனை நினைக்க வேண்டும். இங்கு பிராணன் என்று சொன்னால் நம்முடைய மூச்சிலிருந்து வெளியே செல்லும் காத்து. பிராக் கமனவான் வாயுகு பிராணக. பிராக் கமனவான் என்றால் வெளி செல்லும் வாயு. நம்ம மூச்சை விட்டோம் அப்படின்னா வெளியே வாயு செல்லுதே, அந்த வாயுக்கு பிராணக. அப்போ மாணவன் என்ன செய்யணும்? வெளி போகிற காத்தையே அவன் தியானிக்க வேண்டும் பூகு என்ற சொல்லில். இனி அடுத்தது நீங்களே சொல்லி விடுவீர்கள். புவக இதி அபானக என்றால் என்ன? உள்ளே செல்லும் காற்று. இங்கு அபானக என்றால் நாம் உள்ளே இழுக்கின்ற காற்று. நம்ம காற்றை மூக்கு வழியாக இழுக்கும் பொழுதே புவக என்ற சப்தம் ஞாபகத்துக்கு வரணும். உள்ள காற்று போகும்போது புவக என்று நினைக்க வேண்டும். இனி சுவக இதி வியானக. வியானக என்றால் எந்த காற்றானது உடலில் இருக்கின்ற இரத்தத்தை உடல் முழுதும் எடுத்து செல்லுமோ, சர்க்குலேட்டரி சிஸ்டம். நானாவித கதிமான் வாயுகு வியானக. நானாவித கதிமான் என்றால் உடம்புல எல்லா விதத்துக்கும் எடுத்து செல்கின்ற வாயுக்கு வியானக என்று பெயர். இந்த இரத்த ஓட்டமெல்லாம் ஓடணும்னா பிராணனுடைய ஃபோர்ஸ் இருக்கணும் அல்லவா, அது வியானக. இந்த 3ஐயும் நினைக்கணும். இனி இந்த பிராணனுக்கு சக்தியை கொடுத்து இந்த பிராணனை பாதுகாப்பது எது? நமக்கு தெரியும், இதை படித்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். மகக இதி அன்னம். அன்னம் என்றால் நாம் உட்கொள்கின்ற உணவு, நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாடு, அன்னம். அன்னேனவாவ சர்வே பிராணாகா மகியந்தே. அன்னத்தினால், உணவினால் எல்லா பிராணன்களும் பெருமைப்படுத்தப்படுகின்றது, சக்தியை அடைகின்றது, பெருமையை அடைகின்றது. இந்த கடைசி 2க்கு சம்பந்தம் ஓரளவுக்கு நல்லா புரியும், அல்லது இதுவாவது சம்பந்தம் நல்லா புரிஞ்சிடும். மகங்கிறது எப்படி அங்கி, மற்றதெல்லாம் எப்படி அங்கம்ங்கிறது நல்லா புரிஞ்சிடும். அதெல்லாம் உபநிஷத்திலேயே சில டெஸ்டெல்லாம் வைக்கப்படுகின்றது. அன்னத்தினுடைய பெருமையை சொல்கிறதுக்கு ஆசிரியர் மாணவனை கூப்பிட்டு, வேதம் படிச்சிட்ருக்கிற மாணவனை கூப்பிட்டு 10 நாள் நீ உபவாசம் இருன்னு சொல்லிடுறார். ஒரு உபநிஷத்தில் வர்ற கதை. அவன் என்ன பண்ணுறான்? 10 நாள் சாப்பிடாமையே இருக்கான். அதற்கு பிறகு எழுந்து நீ யஜுர்வேதத்தை சொல்லுன்னு சொல்கிறார். அவனால் சொல்ல முடியுமா? அந்த விருத்தியும் கூட மனசில் வரல. பேசணும்னு சொன்னால் பிராணசக்தி இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ சொல்கிறார், இந்த பிராணனை பாதுகாப்பது அன்னம்னு சொல்லி அங்கு உபதேசம் செய்யப்படுகிறது. அவ்விதம் இந்த பிராணசக்தி தேவை என்றால் அன்னம், உணவு. உணவுனால தான் பிராணசக்தி. பிராணசக்தினா பேசுறதுக்கு மட்டுமல்ல, பிராணன் கிரியா, நம் செய்கின்ற எல்லா செயலுக்கும் காரணம். பிராணன் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா அவர்கள் எந்த செயலும் செய்ய முடியாது. ஆகவே அன்னத்தினால்தான் எல்லா பிராணனும் காப்பாற்றப்படுகின்றது, பெருமைப்படுத்தப்படுகின்றது. இதை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்? ஒவ்வொரு நாளும் 3 இட்லி சாப்பிட்டு இருந்த நம்ம இனி வீட்டில் போனோன்னு ஒரு 10 இட்லி போட்டுக்குவோமே. காரணம் என்னன்னா, அன்னத்தினால தானே காப்பாற்றப்படுதுன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அது எப்படி என்றால், காற்று இருந்தால் தான் தீபமானது எரியும்.
அதிகமாக காற்றை கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த தீபம் வந்து கெட்டுரும். அதே போல் அன்னத்தை கொடுத்தா தான் பிராணன் வேலை செய்யும். அன்னத்தை ஓவராக உள்ள போட்டால் அது பிராணனுக்கு ஆபத்து. ஆகவே எவ்வளவு அன்னம் கொடுத்தா பிராணன் வேலை செய்யுமோ அவ்வளவு அன்னம் தான் கொடுக்கணும். இந்த காற்று இருந்தால் தான் சிறிய தீபம் எரியும். காற்றை கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அதே காற்று தீபத்தினுடைய நாசத்துக்கு காரணம். அதுதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நல்ல உதாரணம். சாப்பிட்டா தான் ஜீவிக்க முடியும். சாப்பிட்றதுக்குன்னே ஜீவிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நாளில் போயிடுவோம். காரணம் என்ன? அந்த உணவே விஷமாக அமைந்துவிடும். ஆகவே அன்னம் என்பது நம்முடைய ஜீவிதத்திற்கு காரணம். இப்படி நினைக்க வேண்டும். இனி அடுத்த பகுதியில் இந்த உபாசனை முடிவுரைக்கு வருகின்றது. தாவா ஏதாகா சதஸ்ரஸ் சதுர்தா. தாகா என்றால் இவைகள், இந்த வியாகிருதிகள். வா என்றால் வை, இவைகளெல்லாம். ஏதாகா என்றால் இந்த, அந்த, இந்த. இவைகள் எவ்வளவாக இருக்கின்றது? சதஸ்ரக என்றால் 4, சதுர்தா என்றால் 4 விதம். சதஸ்ரக என்றால் 4, சதுர்தா என்றால் 4-fold, 4 விதம். அதுக்கு வித்தியாசம் நமக்கு தெரிகின்றதோ? 4ன்னு சொன்னால் எண்ணிக்கை, 4 விதம் என்றால் 4 விதத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய அர்த்தம் என்ன? இங்கு 4 வியாகிருதிகள் இருக்கின்றது. அது சதஸ்ரக என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 வியாகிருதிகள் எப்படி அமைந்துள்ளது? சதுர்தா, 4 விதத்தில் அமைந்துள்ளது. எப்படி? முதல்ல லோகம், இரண்டாவது ஜோதிர் சம்பந்தமான தேவதைகள், மூன்றாவது வேதம், நான்காவது பிராணன் என்று 4 விதத்தில் அமைந்துள்ளது என்று ஆசிரியர் கூறுகின்றார், அல்லது உபனிஷத் கூறுகின்றது. பிறகு மீண்டும் அதே கருத்து, சதஸ்ரக சதஸ்ரக வியாகிருதயக. இதனுடைய பொருள், ஒவ்வொரு தியானத்திலும் 4 வியாகிருதிகள் 4 விதத்தில் உள்ளது. இப்போ சாதாரண மொழியில் 2 எல்லாத்துக்கும் கொடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ 3 பேர் இருக்கிறார்கள், 3 பேர்த்துக்கு 2 பழம் கொடுன்னு சொல்லி 2 நம்ம திருப்பி சொன்னோம்னா ஒவ்வொருவருக்கும் 2 பொருள். அதே போல சதஸ்ரக சதஸ்ரக என்றால் 4 என்று உபனிஷத் சொல்கின்றது. இதனுடைய அர்த்தம் 4 வியாகிருதிகள் 4 விதத்தில் அமைந்துள்ளது. அப்படி உள்ளது. சதஸ்ரக சதஸ்ரக வியாகிருதயக சந்தி இருக்கின்றது. பிறகு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. நமக்கு தெரியாதா? உபனிஷத்து தான் கரெக்டாக 4 வியாகிருதியை சொல்லி 4 விதத்தில் சொல்லியிருக்கே, அது எதற்கு 4 விதத்தில் 4 வியாகிருதிகள் இருக்குன்னு சொல்லணும்னு சொன்னால் அதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. இந்த பகுதி எதற்காக என்றால், எந்த ஆர்டர், எந்த விதத்தில் சொல்லப்பட்டதோ அதே விதத்தில் தியானம் செய்ய வேண்டும். நான் மாற்றிக்கிறேனே, தேவதையை நான் மாற்றிக்கிறேன்னெல்லாம் நம்ம மாற்றக்கூடாது, நம்மளுடைய இஷ்டப்படி மாற்றக்கூடாது. பிறகு ஆர்டரும் இருக்குது. முதல்ல லோகம், இரண்டாவது ஜோதி, மூன்றாவது வேதம், நான்காவது பிராணன். இவ்விதம் வரிசையாக செய்ய வேண்டும். அதற்கு ஒரு நியமம் சொல்வார்கள், வச்சனாத் பிரவருத்திகி வச்சனாத் நிவృத்திகி. வச்சனாத் பிரவருத்தி என்றால் வேதம் இப்படி என்று சொன்னால் அந்த வச்சனம்தான் நமக்கு காரணம். அந்த வேத வச்சனாத் பிரவருத்தி, வேதம் சொல்லியிருக்கு, நான் செய்யறேன். பிறகு வச்சனாத் நிவృத்திகி, வேதம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, ஆகவே நான் செய்யவில்லை. நீ ஏன் மது அருந்துறதில்லை அப்படின்னு கேட்டா அதற்கு காரணம் பலது சொல்லலாம். வேதம் சொல்லியிருக்கு, வச்சனாத் நிவృத்திகி. ஒரு வேதப்படி வாழ்பவர்கள், நீ ஏன் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு கேட்டா வச்சனாத் நிவృத்திகி, வேதம் சொல்லியிருக்கு, அதனால நான் சாப்பிட்றதில்லை. டாக்டர் சொல்கிறாரே ரத்தமெல்லாம் ஊரு நல்லது,
அது டாக்டர் சொல்லலாம், சாஸ்திரம் அது தமோகுணம் சொல்லி வேண்டான்னு சொல்லியிருக்கு, அதனால இல்லை. ஆகவே வச்சனாத் பிரவிற்த்தி வச்சனாத் நிவிருத்தி என்பது வைதிகர்களுடைய நியமம். அதனுடைய அடிப்படையில் இங்கு இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கின்றது, அவ்விதம் தான் செய்ய வேண்டும். இனி கடைசி பகுதி, தாயோ வேத சவேத பிரம்ம. யக என்றால் எந்த உபாசகர்கள், தாகா இந்த வியாகிருதிகளை வேத அறிகிறார்களோ, இவ்விதமான வியாகிருதிகளை யார் அறிகிறார்களோ, சக பிரம்ம வேத அவர்கள் பிரம்மத்தை அறிவார்கள். இங்கு பிரம்ம என்றால் ஹிரண்ய கர்ப்பனை அறிவார்கள். சமஷ்டி சூக்ஷ்ம சரீர தேவதையை அறிவார்கள். ஆகவே இவைகளை இந்த வியாகிருதிகளை வேத உபாசனை செய்கிறார்களோ அவர்கள் பிரம்மத்தை உபாசனை செய்தவர்கள் ஆகிறார்கள். இந்த இடத்தில் இதற்கு அடுத்ததாக மீண்டும் ஒரு தியானம் வர இருக்கின்றது. அடுத்த அணுவாகத்தில் ஒரு தியானம் செய்ய போகின்றோம். அங்கும் ஒரு உபாசனை வரும். அந்த உபாசனை ஹிரண்ய கர்ப்பனை வைத்து உபாசனை செய்யப்பட இருக்கின்றோம். இந்த அணுவாகத்தில் சொல்லப்படுகின்ற வியாகிருதி என்ற உபாசனையும் அடுத்த அணுவாகத்தில் சொல்லப்படுகின்ற உபாசனையையும் சேர்ந்துதான் செய்ய வேண்டும். இந்த உபாசனை பூர்ணமான உபாசனை அல்ல. இந்த முழு வியாகிருதி உபாசனையே ஒரு அங்கம். காரணம், அங்கி தேவதை அங்க தேவதைகளைத்தான் நம்ம உபாசனை பண்ணியிருக்கணுமே தவிர முழுமையா எல்லா தேவதையையும் குறிக்கின்ற ஹிரண்ய கர்ப்பண உபாசனை செய்யவில்லை. ஆகவே இந்த 16 தேவதைகளை கொண்ட வியாகிருதி உபாசனம் என்பது முழு சுதந்திர உபாசனை அல்ல. இந்த 5வது அணுவாகத்தில் இருக்கின்ற வியாகிருதி உபாசனையை ஒருவன் செய்து முடித்தால் உபாசனையின் ஒரு பகுதியை செய்துள்ளான். பிறகு அவன் என்ன பண்ணணும்னா வரப்போகின்ற உபாசனையையும் சேர்த்து செய்ய வேண்டும். அப்ப நம்ம எப்படி இனி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த உபாசனையும் இதற்கு அடுத்த உபாசனையும் சேர்ந்து ஒரு உபாசனை ஆகின்றது. இதெல்லாம் வேதத்தில் மிக மிக பிரசித்தம். அதாவது அங்கம் என்று சில யாகங்கள் இருக்கும், அங்கி என்ற சில யாகங்கள் இருக்கும். இந்தந்த யாகங்களை செய்து பிறகு பெரிய யாகத்தை செய்ய வேண்டும். அதே போல கர்மகாண்டத்தில் அப்படி இருக்கிறது போல உபாசனையில் அப்படி இருக்கும். முதலில் இதை தியானம் செய்து பிறகு அதை தொடர வேண்டும். ஆகவே இந்த அணுவாகத்தில் இருக்கின்ற வியாகிருதி உபாசனம் எப்பொழுது பூர்த்தியாகும்? அடுத்த அணுவாகத்தில் சொல்லப்படுகின்ற உபாசனையுடன் சேர்ந்து பூர்த்தியாகும். ஆகவே இங்கு சக பிரம்மவேத என்றால் அவன் வருகின்ற உபாசனையில் சொல்லப்படுகின்ற பிரம்மத்தை அறிந்தவன் ஆகின்றான். யார் இதை அறிந்து அதையும் அறிந்தவன், இதை உபாசனை செய்து அதையையும் உபாசனை செய்தவன். இந்த இரண்டில் ஏதோ ஒன்றை உபாசனை செய்தால் அந்த உபாசனை பூர்த்தி ஆகாது. ஆகவே நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த 5வது அணுவாகத்தில் இருக்கின்ற வியாகிருதி உபாசனம் அது அங்க உபாசனம், பூர்ண உபாசனம் அல்ல. இதற்கு அடுத்தது ஒரு முக்கியமான உபாசனை வரும். உபாசனைக்குள்ள அது முக்கியம். அதோட சேர்ந்துதான் இது பூர்த்தியை அடைகிறது. பிறகு இந்த அணுவாகத்தில் கடைசியில் இவ்விதம் 2 உபாசனையும் சேர்ந்து செய்தால் என்ன பலன் வரும் என்பதும் சுருக்கமாக சொல்லப்படுகின்றது. என்ன பிரயோஜனம் கிடைக்குமாம்? அடுத்த உபாசனையை நம்ம நல்லா படித்தோம்னா தான் இந்த இடம் நமக்கு புரியும். ஆகவே அதை இப்பொழுது சுருக்கமாக பார்த்து இந்த பலனுக்கு வருவோம். அடுத்ததாக ஹிரண்ய கர்ப்ப உபாசனை செய்ய இருக்கின்றோம். அந்த உபாசனைக்குள்ளேயே உயர்ந்த உபாசனையாக இருக்கும். அது அடுத்த அணுவாகத்தில் விளங்கும்.
பிறகு அப்படிப்பட்ட உபாசனையினுடைய பலன் என்னவென்றால் அந்த ஹிரண்ய கர்ப்பனாகவே மாறிவிடுவது, அந்த ஹிரண்ய கர்ப்பனோடு ஐக்கியம் ஆவது. எப்படி ஞானத்தில் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறது போல உபாசனையிலேயே அந்த தேவதையுடன் ஐக்கியமாகின்ற பலம் இருக்கின்றது. அது உபாசனையில் உயர்ந்த உபாசனை செஞ்சால் என்ன ஆகும்னா அந்த தேவதை போடுற சில பிரயோஜனத்தை அனுபவிக்கிறது அல்லாமல் அந்த தேவதையோடையே ஒன்றாகி விடுவது. ஆகவே அடுத்த உபாசனையும் இதையும் சேர்ந்து செஞ்சால் என்ன ஆகும்னா எதையை நம்ம உபாசிக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுவோம். யதா உபாஸ்தே ததா பவதி. வேறொரு உபனிஷத்திலும் தேவோ பூத்வா தேவான் அப்பியேதின்னு சொல்லப்படும். அவன் தேவனாகவே மாறி அந்த தேவதையை அடைகின்றான். அவ்விதம் இந்த உபாசகன் என்னவா மாறிடுவான்? ஹிரண்ய கர்ப்பனா மாறிவிடுவான். ஹிரண்ய கர்ப்பன்கிறது யார்? எல்லா தேவதைகளுக்கும் அதிஷ்டானமாக இருப்பவர். இப்போ எல்லா தேவதைகளுக்கும் தலைவனாக ஒருவன் இருந்தால் தொண்டர்களெல்லாம் என்ன பண்ணுவார்கள்? அவர்களுக்கு கிடைப்பதையெல்லாம் அந்த தலைவனுக்கு கொடுப்பார்கள். நம்ம லோக்கலில் பார்க்குறோம் அல்லவா, ஒரு பேட்டையில் ஒரு தலைவன் இருந்தார்னா தொண்டர்களெல்லாம் கிடைக்கிறதுல ஒரு பகுதி அந்த தலைவனுக்கு கொடுத்துட்றார் அல்லவா. அதே போல எல்லா தேவதைகளும் சின்ன சின்ன தேவதைகளும் அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு பலியை கொடுப்பார்கள். பலினா ஆஃபரிங், எதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்குதோ அதையெல்லாம் கொடுப்பார்கள். யாருக்கு? அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு. இப்போ இந்த உபாசகன் என்ன ஆயிடுவான்? இவனே ஹிரண்ய கர்ப்பன் ஆயிடுவான். ஆகவே இங்கு சொல்லப்படுகின்றது அவனுக்கு எல்லா தேவதைகளும் பலியை கொடுக்கிறார்கள். அதுதான் இதனுடைய கருத்து. சர்வே அஸ்மை தேவாகா பலிம் ஆவகந்தி. சர்வே தேவாகா, எல்லா தேவர்களும், எல்லா விதமான சின்ன சின்ன தேவர்களும் அஸ்மை என்றால் இந்த உபாசகனுக்கு. இப்போ இந்த உபாசகனுக்கு தேவர்கள் பலி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இந்த சாதாரண ஆளுக்கு கொடுக்க முடியுமா? இந்த உபாசகன் இப்போ ஹிரண்ய கர்ப்பனா மாறியாச்சு. ஆகவே ஹிரண்ய கர்ப்ப ரூபமாக இருக்கின்ற இந்த உபாசகனுக்கு தேவதைகள் அவனுக்கு பலி கொடுப்பார்கள். பலிம் ஆவகந்தி. ஆவகந்தினா கொண்டு கொடுப்பார்கள். பலிம் என்றால் பலினா வேற விதமாக நினச்சக்கூடாது, இவனை பலி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி. இங்கே பலினா கொல்றதெல்லாம் கிடையாது. அவர்கள் பொருளை கொடுப்பார்கள். அந்த தேவதைகளுக்கு என்னென்ன பொருளோ அதை கொடுப்பார்கள். இப்போ இந்த ஒரு வரி நமக்கு புரியணும்னு சொன்னால் இந்த கதையெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்கணும். என்ன முக்கியமான கருத்து? யதா உபாஸ்தே ததா பவதி. எப்படி உபாசனை செய்கின்றானோ அப்படி ஆவான். அடுத்த அணுவாகத்தில் சொல்லப்படுகின்ற ஹிரண்ய கர்ப்பனை உபாசனை செய்வதனால் இவன் ஹிரண்ய கர்ப்ப பிராப்தியை அடைகின்றான். ஆகவே அப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து வேறாகாத உபாசகனுக்கு தேவதைகள் பலியை கொடுப்பார்கள். இத்துடன் இந்த அணுவாகம் முடிவடைகின்றது. இப்போ இந்த அணுவாகத்தில் வியாகிருதி உபாசனை வந்தது. 4 வியாகிருதிகள் 4 விதத்தில் செய்யப்பட்டு 16 தேவதைகள் நாம் உபாசனை செய்தோம். இங்கே 16 தேவதைகள்னா 16 தத்துவங்கள். ருக்குவேதம் யஜுர்வேதம் என்ன தேவதைன்னு கேட்கக்கூடாது. அந்தந்த வேதமே தேவதைகளாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்விதம் தியானம் செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா சில பேர் ரொம்ப கணக்கில் புத்திசாலியாக இருந்து 16 சொல்கிறீங்களே, ஆதித்யன் 2 இடத்துல வந்துட்டாரே, அது எப்படி 16 15 தானன்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, ஆதித்யனை அங்கே கும்பிட்டு இங்கேயும் ஆதித்யனை வழிபட்டால் 2 முறை 2 தேவதையை வழிபட்டதுக்கு சமம், அவ்வளவுதான். இங்கே போய் அந்த விசாரத்தை எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த கூர்மையான புத்தியை வேதாந்தத்தில் தான் வச்சுக்கணும். அங்கே போய் சில பேர் சந்தேகம் கேட்க மாட்டார்கள், இங்கே தான் சந்தேகம் கேட்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் ஒரு நியமம் சொல்லியிருக்கோம், வச்சனாத் பிரவருத்தி வச்சனாத் நிவர்த்திகி. வேதம் சொல்லியிருக்கு, செய்கிறோம். வேதம் சொல்லல, நாம் செய்யவில்லை. இனி நாம் அடுத்த ஒரு முக்கியமான உபாசனைக்கு செல்கின்றோம். 6வது அணுவாகம்.
சய ஏஷோந்தர்ஹ்ருதய ஆகாஷஹ தஸ்மின்னயம் புருஷோ மனோமயஹ அம்ருதோ ஹிரண்மயஹ அந்தரேண தாலுகே ய ஏஷஸ்தன இவாவலம்பதே சேந்திரயோனிஹ யத்ராசௌ கேஷாந்தோ விவர்த்ததே व्यपोह्य शीर्षकपाले இதுவரை இருக்கட்டும். இந்த 6வது அணுவாகத்தில் வருகின்ற உபாசனைக்கு தேவதையாக இருப்பவர் ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பன் என்று சொன்னால் முதலில் மாயை இருக்கின்றது. அது அனைத்துக்கும் காரணம். அந்த மாயையுடன் பரபிரம்மத்தை பார்த்தால் அந்த தத்துவத்திற்கு ஈஸ்வரன் என்று பெயர். அந்த ஈஸ்வரன் மாயையுடன் சேர்ந்த பரபிரம்மம் மாயையிலிருந்து சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை தோற்றி வைத்தவுடன் அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்தையே தான் என்று அபிமானம் செய்கின்ற இறைவன் அல்லது அந்த ஈஸ்வரனுக்கு ஹிரண்ய கர்ப்பன் என்று பெயர். ஏன்னா இனிமேல் சும்மா ஹிரண்ய கர்ப்பன் சொல்லிட்டு இருப்போம். அது மறந்திருக்கக்கூடாது. ஹிரண்ய கர்ப்பன் என்றால் சூக்ஷ்ம பிரபஞ்சத்திற்கு ஆதாரமான தேவதை, எல்லா தேவதைக்கும் ஆதாரம் ஆனவர். இனி அடுத்த கேள்வி என்ன? உபாசனம் என்று சொன்னால் என்ன சொல்லணும்? முதல்ல தேவதையை சொல்லிடணும். இரண்டாவதாக எதை சொல்லணும்? ஆலம்பனம். எதில் இந்த ஹிரண்ய கர்ப்பனை தியானிக்க வேண்டும்? இப்போ முதல்ல நம்ம பார்த்தது வியாகிருதி உபாசனையில் பார்த்தது 16 தேவதைகள். ஆலம்பனமாக இருந்தது வியாகிருதி மந்திரம். இப்போ சிவபெருமான உபாசனை செஞ்சோம்னா சிவலிங்கம் ஆலம்பனம். அதே போல் இந்த உபாசனைக்கு ஆலம்பனமாக இருப்பது நம்முடைய ஹிருதயம். நம்முடைய ஹிருதயமே இதற்கு ஆலம்பனம். ஆலம்பனத்துக்கு வெளியே எங்கேயும் நம்ம செல்வதில்லை. நம்மளுடைய மனதே நமக்கு ஆலம்பனம். அந்தர் ஹிருதயம் ஆலம்பனம். இப்போ சென்ற உபாசனைக்கு வியாகிருதி உபாசனைன்னு பேர் வந்தது. பேர் வச்சிருக்கோம். காரணம் என்ன? அந்த உபாசனைக்கு ஆலம்பனம் வியாகிருதியாக இருப்பதனால. இந்த உபாசனை ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு சொன்னால் தேவதையினுடைய அடிப்படையில், ஆலம்பனத்தினுடைய அடிப்படையில் இந்த உபாசனைக்கு பேர் வைக்க வேண்டும் என்றால் அந்தர் ஹிருதய உபாசனம். அந்தர் ஹிருதய உபாசனம். ஆகவே இந்த உபாசனைக்கு 2 பெயர். தேவதையினுடைய அடிப்படையில் பெயர் கொடுத்தா ஹிரண்ய கர்ப்ப உபாசனம். ஆலம்பனத்தினுடைய அடிப்படையில் பெயர் கொடுத்தால் அந்தர் ஹிருதய உபாசனம். அந்தர் ஹிருதயத்தில் அந்த தேவதையை நினைப்பதனால் அந்த உபாசனம். இந்த உபாசனைக்கு இனியொரு பெயர் அகங்கிரக உபாசனம். இதெல்லாம் சாஸ்திரத்தில் பிரசித்தியான பெயர். அகங்கிரக உபாசனம். இனி நாம் ஒரு சிறிய விளக்கத்திற்கு வந்துட்டு பிறகு இங்கு இந்த மந்திரங்களுக்குள் அல்லது உபாசனைக்குள்ள செல்லலாம்.
விதவிதமான உபாசனைகள் நாம் பார்த்துள்ளோம். உபாசனம் என்றால் என்ன? தியானம். விதவிதமான உபாசனைகளில் சாஸ்திரம் பேசும். இப்போ நம்ம ஏற்கனவே என்னென்ன உபாசனை பார்த்துருக்கோம்? வியாகிருதி உபாசனை இதற்கு முன்ன பார்த்தோம். முதல்ல ஒரு உபாசனை பார்த்தோமே, ஞாபகம் இருக்கோ? சம்ஹிதா உபாசனா என்று பார்த்தோம். இந்த 2 உபாசனை முக்கியமாக பார்த்துருக்கோம். இந்த 2 உபாசனையும் எப்படிப்பட்டது? நான் உபாசகன், உபாசனை செய்பவன். பிறகு ஒரு தேவதை இருக்கு, எத்தனையோ தேவதைகள் இருக்கலாம். சில தேவதைகள் உபாசிய தேவதைகள். அதற்கு ஆலம்பனமாக ஒரு பொருள்கள் இருக்கும். பொருள்கள்னால் சப்தமாக இருக்கலாம், அல்லது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சந்தி, ஒரு எழுத்துக்களினுடைய சேர்க்கை, இதையெல்லாம் வச்சு தியானம் பண்ணும். இந்த எல்லா உபாசனைகளிலும் பேதம் என்பது இருக்கின்றது. பேதம்னு சொன்னால் உபாசகனுக்கும் உபாசிய தேவதைக்கும் வேறுபாடு இருக்கின்றது. இப்போ சிவபெருமானை தியானம் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுவோம்? நான் சிவபெருமானை தியானிக்கின்றேன். இவ்விதம் இப்படிப்பட்ட உபாசனைகளுக்கு பேத உபாசனம் என்று பெயர். பேத உபாசனம் என்றால் யாருக்கு பேதம்? பேதம்னு சொன்னால் 2 பேர்த்துக்கு சொல்லணுமே. உபாசகனுக்கும் உபாசிய தேவதைக்கும் வேற்றுமை இருக்கத்தான் இருக்கும். அந்த உபாசிய தேவதைக்கும் உபாசகனுக்கும் வேற்றுமையுடன் செய்யப்படுகின்ற தியானத்திற்கு பேத உபாசனம். இந்த பேத உபாசனையினால என்ன பிரயோஜனம்? மன ஒருமுகப்பாடு நமக்கு கிடைக்கும். மனது சஞ்சலமடைகின்ற மனம் ஒருமுகப்படும். பிறகு வெளியில் எத்தனையோ பேதங்கள் இருக்கு, அந்த பேதங்களில் கொஞ்சம் ஐக்கியம் கிடைக்கும். இப்போ இந்த உலகம் வேற, நீ வேற, அவன் வேறன்னு சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒன்றுதான்னு சொல்லுவோம். பிறகு நான் யார்னா நான் வேறு. அதனால தான் சொல்லுவார்கள் ஆல் ஆர் காடுன்னு சொல்லுவார்களாம். ஆல் ஆர் காடுன்னு சொல்லிட்டு இந்த ஆளை விட்டுருவான். இப்போ இந்த ஆளை விட்டுட்டு எல்லா ஆளும் காட், எல்லாமே கடவுள். நம்ம அதிலிருந்து பிரிஞ்சிடுறோம். அந்த ஆள் சர்வம்ங்கிறதுல நம்ம பிரிஞ்சிடுறோம். அப்படி இந்த அகில பிரபஞ்சத்தையும் பார்ப்போம். பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரபஞ்சத்திலிருந்து பிரிஞ்சு நிற்போம். அது எதற்கு காரணம்னா, பகவான் கீதையில் ஒரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் அல்லது பார்ப்போம். விஸ்வரூபத்தை பகவான் அர்ஜுனனுக்கு காமிச்சவுடன் அர்ஜுனன் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்தான். முன்ன தனித்தனியாக பார்த்தான். பிறகு எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் பார்த்தான். ஆனாலும் அவனுக்கு பயம் ஏன் வந்தது? தன்னை அங்கு பார்க்கவில்லை, தன்னை பிரித்து மற்றவர்களையெல்லாம் ஒரே இடத்துல பார்த்தான். ஆகவே பேதத்திலிருந்து வருவது பயம் அல்லது சம்சாரம். அதை உபனிஷத் தெளிவாக சொல்கின்றது. த்விதீயாத்வை பயம் பவதி. இருமையிலிருந்து தான் பயம் வருகின்றது. அங்கே இருமை இருக்கோ இல்லையோ, இருமை இருக்குன்னு நினைச்சாவே பயம் வந்துடும். இரவு நேரத்தில் போயிட்டுருக்கோம், திடீர்னு யாரோ பின்னாடி வர்ற மாதிரி இருக்குது, அது நம்முடைய நிழலாகவே இருக்கலாம், உடனே பயம் வந்துடுது. காரணம் வேறு யாரோ, எனக்கு அப்பாற்பட்டவன் யாரோ. பிறகு வர்றவர் நம்மளுடைய நண்பர்னால் கொஞ்சம் சந்தோஷம் வந்துடும், ஏன்னா பாதுகாப்பாக இருப்பார். வர்றது வேற யாரோன்னு சொன்னால் பயம் வரும். ஆகவே எங்கு நாம் பிரிக்கின்றோமோ அது சம்சாரம். இது உபனிஷத்துக்கு தெரியுமா தெரியாதா? உபனிஷத்துக்கும் வேதத்துக்கும் தெரியும். இதை தெரிஞ்சே முதல்ல என்ன செய்கின்றது? வெளியே இருக்கிற பேதத்தையெல்லாம் நீக்கி எல்லாமே ஒன்று. காரணம் என்ன? பூர் புவ சுவகங்கிறல எதையெல்லாம் பார்த்தோம்? அயம் லோகக அந்தரிக்ஷக அசௌ லோகக, எல்லாவற்றையும் பார்த்து வெளியே இருக்கிற பேதத்தை எல்லாம் ஓரளவுக்கு நீக்கியதற்கு பிறகு உபனிஷத் 2வது வித உபாசனையை அறிமுகப்படுத்துகின்றது. அந்த உபாசனைக்கு அகங்கிரக உபாசனம் அல்லது அபேத உபாசனம். இப்போ நம்ம பார்க்கின்ற 6வது உபாசனம் அபேத உபாசனம். இப்போ எப்படி நமக்கு படி? முதல்ல பேத உபாசனம், பேத உபாசனையிலிருந்து அபேத உபாசனைக்கு போகிறோம்.
இப்போ பேத உபாசனையில் யாருக்கு யாருக்கு பேதம்னு நம்ம பார்த்தோம்? உபாசகனுக்கும் உபாசிய தேவதைக்கும் பேதத்தை பார்த்தோம். நீங்களே சொல்லலாம், அபேத உபாசனையில் யாருக்கு யாருக்கும் அபேதம்? உபாசகனுக்கும் உபாசிய தேவதைக்கும் அபேதம். அபேதம் என்றால் வேற்றுமை இல்லை. அந்த உபாசிய தேவதையையே தன்னிடத்தில் பார்த்தல், தானாக பார்த்தல். தன்னிடத்தில் பார்த்தல்னு சொன்னால் தானாக பார்த்தல். அப்படி பார்க்கும்போது ஆலம்பனம் வேற எங்கே இருக்க முடியும்? அது நம்முடைய ஹிருதயம். ஆகவே நம்முடைய ஹிருதயத்திற்குள்ளேயே வெளியே இருக்கின்ற சமஷ்டியை பார்த்தல். முதல்ல எடுத்த உடனே இப்படி பார்க்க முடியாது. காரணம், முதலில் வெளியேயே பேதம் இருக்கு. வெளியே பேதம் இருக்கும்போது அதனோட நம்ம இப்படி ஐக்கியப்படுத்த முடியும்? ஆகவே வெளியே இருக்கிறதையெல்லாம் அபேதப்படுத்தி சமஷ்டியாக வச்சு தன்னை பிரித்து வச்சுட்டு அடுத்ததாக தன்னையே அனைத்து சமஷ்டியையும் அந்த ஹிரண்ய கர்ப்பனையே பார்த்தல். அப்படி பார்க்கும்போது என்னாகும்னா, தானே ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லி தியானம் பண்ணும் பொழுது அவன் என்ன ஆகிறான்? அவனே ஹிரண்ய கர்ப்பனாக மாறி விடுகின்றான். ஆகவே முதலில் பேத உபாசனையுடன் சாஸ்திரம் துவங்கும், அபேத உபாசனைக்கு வரும். பிறகு இதோட முடிந்து விடும்னு சொன்னால் நம்ம எதுக்கு பிரம்மவல்லியை ஆரம்பிக்கணும்? இந்த அபேத உபாசனையை பண்ணி முடிச்சிடலாமேன்னு சொன்னால், அபேத உபாசனை என்ன கொடுக்கும்? அபேதம் பேதம் என்கின்ற வாசனையை நீக்கி ஐக்கியம் என்கின்ற ஒரு புதிய வாசனையை நமக்கு கொடுத்து அந்த ஹிரண்ய கர்ப்பனும் நானும் ஒன்று என்கின்ற பாவனையை நமக்கு கொடுக்கும். எந்த ஒரு பாவனை உண்மை அல்ல, அது உண்மை தானே? ஆக்ஷன், பாவனை, அது உண்மையாக இருக்க முடியுமா? நான் அறிவாளின்னு பாவனை பண்ணுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அறிவாளி அல்ல. அவன் அறிவாளியாக இருந்தால் அறிவாளின்னு பாவனை பண்ணணுமா? பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த உபாசனைன்னு சொன்னாவே அது பாவனா. பாவனான்னு சொன்னால் அது ஒரு ஆட்டிடியூட், அப்படி பார்த்தல். ஆகவே ஹிரண்ய கர்ப்பன் நானாக இருக்கின்றேன் என்று அபேதமாக தியானம் செய்கின்றோம். அதனுடைய பிரயோஜனம் நம்ம ரொம்ப விளக்கமாக இதில் பார்க்க இருக்கின்றோம். அந்த ஹிரண்ய கர்ப்பனாகவே மாறிவிடுவோம். மாறினதற்கு பிறகும் கூட என்னாகும்? மீண்டும் பிறப்பு இறப்பு எல்லாம் இருக்கு. ஹிரண்ய கர்ப்பன் ஈஸ்வரன் என்று சொன்னாலும் கூட அந்த ஈஸ்வரனிடம் சென்று அங்கே தான் யாருங்கிற ஞானத்தை அடையணும். அப்படி அடையாதவரை இந்த சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் அவரோட ஐக்கியமாக இருக்கலாம். அடுத்த சிருஷ்டியில் மீண்டும் நாம் பிறக்க வேண்டியது வரும். ஆகவே அபேத ஞானத்தினால் மோட்சம். இந்த அபேத ஞானம்ங்கிறது விசாரத்தினால தான் வரும். இப்போ 3 படி: பேத உபாசனம், அபேத உபாசனம். கடைசியில் அடைய வேண்டியது அபேத ஞானம். அது உபாசனை அல்ல, அது அறிவு. ஆகவே அபேத ஞானம் விரைவில் வர இருக்கின்றது. இனி சீக்ஷாவள்ளி முடிஞ்சிரும். முடிஞ்ச உடனே அபேத ஞானம் வரும். அபேத ஞானம் ஒருத்தனுக்கு வரணும்னா உபனிஷத் நம்மை தயார் செய்ய வேண்டும். பேத உபாசனையிலிருந்து திடீர்னு அபேத ஞானத்துக்கு வர முடியுமா? நானே பிரம்மன், நானே ஈஸ்வரன் சொல்வது முடியுமா? இவ்வளவு நாள் ஈஸ்வரன் நானும் வேறுன்னு பார்த்துட்டு திடீர்னு நானும் ஈஸ்வரன் ஒன்றுன்னு சொன்னால் சில பேர்த்துக்கு அது ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இவ்வளவு நாளாக கற்பூரத்தில் பூஜை பண்ணிகிட்டு இருந்த பகவானை போய் நானுன்னு சொல்கிறீங்களே, அபச்சாரம் என்றெல்லாம் நினைப்பார்கள். அது அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்க முடியாது. சில பேர் சொல்லுவார்கள், ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க பாவம்னு கேட்டுட்ருக்கேன், ஆனால் நானெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் என்று சில பேர் முடிவு செய்துட்டே கிளாஸில் உட்கார்ந்துட்டு இருப்பார்கள். அப்படி அது முடியாது, அவ்வளவு சுலபம் அல்ல. இப்போ என்ன பண்ணணும்னா அபேத உபாசனை, பேத உபாசனையிலிருந்து அபேத உபாசனைக்கு வரணும். அது ஏன் அவனால் வர முடியும்னா வேதத்தில் அவ்வளவு ஸ்ரத்தை இருக்குது. எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் போய் ஹிரண்ய கர்ப்பனாக இருப்பேனான்னு சொல்லி வேதம் சொல்லுது, நம்ம அப்படி செஞ்சிருவோம். வேதம் என்ன செய்கின்றது? ஒவ்வொரு உடம்புலையும் அங்கத்திலையும் தேவதைகளையெல்லாம் ஆவாகனம் பண்ணி நீயே அந்த தேவதையா நினை சொல்லுது. அந்த ஸ்ரத்தையில் நான் செய்கின்றேன்.
பிறகு மனதுக்கு என்ன வரும்? அந்த பயிற்சி வரும். அபேத உபாசனை வந்ததற்கு பிறகு அபேத ஞானம் வரும். அந்த தேவதையினுடைய ஆத்மாவும் இந்த ஸ்தூல சரீரத்துக்குள் இருக்கிற ஆத்மாவும் ஒன்றுதான் என்கின்ற ஞானம் வரும். ஆகவே இது மேலோட்டமாக பார்த்தா எப்படி தெரியும்? அபேத உபாசனை பண்ணி ஹிரண்ய கர்ப்பனாகவே மாறி அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி தோன்றும். ஆனால் அது அபேத ஞானத்திற்கு காரணம். இந்த அபேத உபாசனையையும் நிஷ்காமமாக செய்தால் அபேத ஞானம் வரும். அபேத உபாசனையை சகாமமாக செய்தால் அந்தந்த தேவதைகளாகவே மாறி தேவதைகள்கிட்டிருந்து ஒரு பொருளை அடைஞ்சு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பொதுவாக தேவதைகளாகவே மாறி இன்பத்தை அனுபவிப்போம். அதுவும் சம்சாரத்திற்குள் உட்பட்டது தான். ஆகவே இந்த உபாசனை அபேத உபாசனம். இதற்கு அடுத்ததும் ஒரு அபேத உபாசனை வர இருக்கின்றது. அபேத உபாசனை என்றால் இந்த உபாசகனுடைய ஹிருதயத்தில் உபாசிய தேவதையை நினைத்து தானே அந்த உபாசிய தேவதையாக நினைக்க வேண்டும். இப்போ முதல்ல எல்லாம் ராமா ராமான்னு சொல்லிட்டு இருந்து பிறகு அந்த ராமனே தானாக நினைப்பது அது ஆரம்பத்தில் வராது. ரொம்ப வருஷம் பேத உபாசனை பண்ணாதான் அபேத உபாசனை பண்ணுறதுக்கே மனதுக்கு சக்தி வரும். அந்த அபேத உபாசனை தான் இங்கு வர இருக்கின்றது. இந்த பகுதியில் 3 முக்கிய கருத்துக்கள் வருகின்றது. முதல் கருத்து ஹிரண்ய கர்ப்ப விசேஷணமும் ஆலம்பனமும். முதல் பகுதியில் அந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய லட்சணம் வரும். விசேஷணம் என்றால் இலக்கணம். பிறகு ஆலம்பனத்தை பற்றிய கருத்து. இந்த ரெண்டும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் போர்ஷன். இந்த முழு 6வது அணுவாகத்தில் 3 டாபிக், 3 கருத்துக்கள். முதல் கருத்து அந்த ஹிரண்ய கர்ப்பன் தேவதாவினுடைய லட்சணம். பிறகு ஆலம்பனம், நம்மளுடைய ஹிருதயம்தான் ஆலம்பனம்னு சொல்லப்படும். இரண்டாவது கருத்து உபாசகன் உபாசனை செய்து இறந்ததற்கு பிறகு அவன் சகாம உபாசனை செய்திருந்தால் எப்படி ஹிரண்ய கர்ப்பனை அடைகின்றான் என்று ஹிரண்ய கர்ப்ப பிராப்தி மார்க்கக வழி சொல்லப்படும். ஹிரண்ய கர்ப்பனை இறந்ததற்கப்புறம் எந்த வழியில போய் அடைகின்றான் என்பது இரண்டாவது கருத்து. மூன்றாவது உபாசனா பலம். ஹிரண்ய கர்ப்பனை அடைவது என்றால் என்ன? ஆகவே இந்த முழு அணுவாகத்தில் 3 கருத்துக்கள். ஹிரண்ய கர்ப்பனுடைய இலக்கணமும் ஆலம்பனமும் முதல் கருத்து. இரண்டாவது உபாசகன் இறந்ததற்கு பிறகு எந்த வழியாக, எந்த மார்க்கத்தின் வழியாக ஹிரண்ய கர்ப்பனை சென்று அடைகின்றான். ஹிரண்ய கர்ப்பனை அடைந்தவன் அது எப்படிப்பட்ட பலம், அந்த பலமெல்லாம் அழகாக சொல்லப்படுகின்றது. அதுதான் இதனுடைய சாரம். இனி அடுத்த வகுப்பில் நாம் இந்த உபாசனையினுடைய விளக்கத்திற்கு செல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.